அன்பான பெருமக்களே, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பல தலைப்புகளில் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில எண்ணங்களை மனதில் கொண்டு பேச தோதுவான தலைப்பை மட்டுமே எடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது இன்னைக்கு யார்கிட்ட போய் என்ன பேசினாலும் முதல்ல யாராவது போன் போட்டாங்கனால என்ன பேசுவாங்க, வெயில் கடமை, வெயில் தாங்கவே முடியல, வெயில் சகிக்க முடியல. டெய்லி எங்க அம்மா காலையில ஸ்கூல் உடனே போன் போட்டு வெயில் எப்படிமா இருக்குது, மழை பெய்யுதா, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு, இதுதான் முதல் கேள்வி. மழை பெய்யறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? எங்கேயுமே மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனா சில ஊர்கள்ல மழை பெய்வதாக சொல்றாங்க, கோடை மழை பெய்வதாக சொல்றாங்க. ரொம்ப கடுமையான ஒரு வெயிலில் நாம் எல்லாம் சுட்டரிக்கக்கூடிய வெயிலில் இருக்கு. இந்த வெயில் சம்பந்தமாக மார்க்கம் சில அத்தாட்சி என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கணும். பகலும் இரவும் அது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி தான். எப்படி இரவு உண்டாகுது? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தூலுஜுல் லைல பின்னஹாரி தூலுஜுல் நஹார பின்னைலி. இரவை பகலில் நுழைக்கின்றான், பகலை இரவில் நுழைக்கிறான். எப்படிங்கிறத யாருக்கும் தெரியும். இப்ப பகல்ல 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், இப்படி அப்படியே முடியாது. சில நாட்கள்ல பகல் பெரியதாக இருக்கும். இப்ப நம்ம பகல்ல விசாலமான பகல் இருக்கும். அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா சுபுருக்கு 5 மணிக்கெல்லாம் தொழுக ஆரம்பிச்சிடும். 6 மணி ஆனதுக்கு புறமும் கூட விடியாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி மகரிபு மிகவும் தாமதமாக தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக இந்த வெயில் காலத்துல பகல் ரொம்ப பெருசா இருக்குது, அதே சமயத்துல கடுமையான வெயிலா இருக்குது. இதுல என்னங்க அத்தாட்சி இருக்குது அப்படின்னு பெருமக்கள் சொல்லுவார்கள், முஃமின்கள் எதை பற்றி சிந்தித்தாலும் அதிலும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியோடு தான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன எதையுமே வீணாக படைக்கவில்லை. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குது. மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய ஆதாரமும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இருக்கின்றது என்பதை நாம பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த வெயில் இருக்குது, இது நமக்கு நெருப்பை நினைவுறுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அபராயித்து முன்னார் அல்லதி தூரூன், நெருப்பை நீங்கள் உண்டாக்குகின்றீர்களா அல்லது நான் உண்டாக்குகின்றேனா என்பதாக கேட்கிறான். அப்ப இந்த வெயிலை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். மனுஷனால வெயிலை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்ப மனுஷனால வெயிலை உருவாக்க முடிஞ்சுன்னா என்ன செய்வான் மனுஷன்? எப்பவுமே ஒரே மாதிரியான சீதோஷண நிலையில தான் இந்த வெயில் வச்சிருப்பான். அப்படி வச்சிருந்தாலும் இந்த துன்யா சரியான முறையில இயங்காது, மனிதனுக்கு சரியான படிப்பினை அமையாது. அல்லாஹ் தஆலா குளிர்காலத்திலும் சில கடுமையான குளிரை ஏற்படுத்துவான், மழை காலத்திலும் சில கடுமையான மழைகளும் ஏற்படுத்துவான், வெயில் காலத்தில் சில கடுமையான வெயிலை ஏற்படுத்துவான். அந்த கடுமையான வெயில்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த கடுமையான வெயில் தாங்க முடியாம ஒவ்வொருவரும் ஊசுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்கு 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில போகாதங்கன்னு சொல்றோம். கவர்மெண்டே சொல்லுது 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில போகாதீங்க, வெயில்ல போய் நிக்காதீங்க. அதனால தான் இந்த வெயில் காலங்களில் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்படுகின்றது. பள்ளி மாணவர்களுக்கு அந்த வெயிலின் காரணத்தினால நோய்கள் ஏற்படும் என்பதை நாம உணர வேண்டும். அதே சமயத்துல இந்த வெயிலில் சில நல்லதும் இருக்குது தெரியுமா நமக்கு? இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஹார்ட் அட்டாக் வெயில் காலத்துல வராது. ஹார்ட் அட்டாக்ல மரணம்ங்கிறது வெயில் காலத்துல மிக குறைவு. அதே சமயத்துல இந்த வெயில் காலங்களில் அந்த கேன்சர் நோய் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கடுமையான கேன்சர் ஸ்டேஜ் 3, 4 போனவங்கலாம் எப்பவுமே வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடுமையா கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். நமக்கு இல்ல, அந்த நோயில இருந்து அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் பாதுகாக்கணும்.
அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கடுமையான உஷ்ண நேரத்திலே அந்த நோயினுடைய பாதிப்பு இருக்காது என்பதாகவும் என்ன செய்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார். அதே போன்று இந்த கடுமையான வெயில் காலங்களில் கருப்பிடிப்பு என்று சொல்லக்கூடியது இலகுவாக நடந்து விடுமா? சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கருப்பிடிப்புன்னு சொன்னா சில பேருக்கு காலகாலமா என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும் அந்த கரு நிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலங்களில் கரு இலகுவாக பிடித்து விடும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சில நன்மைகளை இது சம்பந்தமாக இந்த வெயில் காலம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வெயில் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல்கள் நிறைய மக்கள். அல்லாஹ் தஆலா இந்த வெயிலை ஒரு முன்னோட்டமாக கியாமத்தில் நடைபெற இருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு முன்னோட்டமான முறையில் தான் இந்த வெயில் அமைச்சு வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா கியாமத் என்பது இதைவிட மிக கடினமான ஒரு வெயிலை தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு விஷயம் என்பதாக சொல்லப்படும். நரகம் இருக்குது இல்லையா, அந்த நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுச்சான், யா அல்லாஹ், என்னில் இருக்கக்கூடிய சில நெருப்புகளை சாப்பிட்டு விடுகின்றது. அதாவது ஒரு நெருப்பை இன்னொரு நெருப்பை சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடினமையான ஒரு உஷ்ணம் வெயிலாக ஒரு வெப்பமாக இது நரகம் இருக்குது. இதனுடைய சூட்டை என்னாலேயே தாங்க முடியல என்பதாக நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் அதற்கு ஒரு அனுமதி கொடுத்தான். நீ வருடத்தில் ஒரு முறை பெருமூச்சு விட்டுக்கொள் என்பதாக. அதனுடைய பெருமூச்சு தான் இந்த வெயில் காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் என்பதாக நமக்கு கிதாபுகளில் எழுதுவார்கள். ஒரு நரகத்தினுடைய மூச்சு காற்று இவ்வளவு உஷ்ணமாக இருக்குமானால் நரகத்தினுடைய நெருப்பு எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று ஒரு மூமினானவன் சிந்திக்க வேண்டும் என்பதாக இந்த வெயில் காலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கிதாபுகள்ல எழுதுவாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, நரக நெருப்பினுடைய ஒரு சிறு துண்டு, அதாவது நம்ம உலகத்தினுடைய நெருப்புக்கும் நரகத்தின் நெருப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. உலகத்தினுடைய நெருப்புக்கு 100,000 மடங்கு அதிக பவர் உள்ளது நரகத்தினுடைய நெருப்பு. நரக நெருப்பிலிருந்து ஒரே ஒரு சின்ன சொட்டு எடுத்து இந்த பூமியில எந்தாவது ஒரு மூலையில நீங்க வச்சோம்னா கூட பூமி முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பச்சை பசுமைகளும் கரிந்து விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நரக நெருப்பு கடுமை என்பதை நமக்கு மார்க்கத்தின் பெருமக்கள் உணர்த்துவார்கள். அன்பர்க்குரிய பெருமக்களே, இது போன்ற செயல்பாடுகளில் நரக நெருப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான செய்தி சொல்வார்கள். அந்த கியாமத் நாளையில் நடக்கக்கூடிய ஒரு தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதாவது கியாமத் நாளையில அந்த சூரியன் இருக்குது இல்லையா, மனிதனுடைய உயரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துருமா. சரி, இப்ப இந்த சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுமா? இருக்காங்க, இப்ப சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுமா? 149 பில்லியன் கிலோமீட்டர். அதனுடைய கிலோமீட்டர் நம்மளால யூகிக்க முடியல. எத்தனை பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியத்தினுடைய அந்த வெக்கை, அதனுடைய உஷ்ணம், அதனுடைய வேகம் நம்மளை இவ்வளவு சுட்டரிக்குதுன்னு சொன்னாங்க. நாளை கியாமத்துல நம்மளுடைய தலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அது வந்துவிடும் என்று சொன்னால் அதனுடைய வெப்பம், அதனுடைய வேகம் எவ்வளவு கடுமையாக இருக்கும். மனுஷன் அப்படியே கரிஞ்சு பொசுங்கிடுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா மரஞ்செடிகளும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சொல்லப்படுகின்றது, பெருமானார் சொல்றது நான் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவத்திற்கு தகுந்தாற் போல அவன் வியர்வையில் மூழ்கி இருப்பான். அவன் காலம் முழுவதும் பாவம் மட்டுமே செய்யக்கூடியவனாக இருப்பானால் அவனுடைய வாய் வரைக்கும் அவனுடைய வியர்வை அவனை மூழ்கடித்திருக்கும். அவனுடைய பாவத்தின் அளவு குறைய 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 தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு
கழுத்து வரை வியர்வை இருக்கும் என்பதாகவும், சில பேருக்கு நெஞ்சு வரை இருக்கும் என்பதாகவும், சில பேருக்கு இடுப்பு வரை என்பதாகவும், சில பேருக்கு முழங்கால் வரை என்பதாகவும், சில பேருக்கு கரண்டை கால் வரை என்பதாகவும் கிதாபுகளில் எழுதுறாங்க. அதாவது அந்த வியர்வையில் பாவத்தினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட அந்த வியர்வை சூரிய கடுமையான வெப்பம் ஏற்பட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருமா. அது கொதிக்கும் பொழுது அவன் அதனுடைய வேதனை தாங்க முடியாம எவ்வளவு கடுமையா இருக்கு. இன்னைக்கு டேங்க்ல தண்ணி இருக்குது, கடுமையான வெயில்ல அந்த தண்ணி இருக்குது, பைப்ல போய் ஒளிச்செய்யலாம்னு திறந்தா நெருப்பு மாதிரி தண்ணி வருது இல்லையா? எல்லாரும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த தண்ணியையே நம்மளால 149 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தின் தாக்கத்தை தாங்க முடியாத தண்ணி உஷ்ணமாகிறதுன்னு சொன்னா, 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை நாம் யூகித்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும். இந்த மாதிரியான தகவல்கள் ஒரு ஈமான் கொண்ட மூமினுடைய எண்ணங்களில் தோன்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய உள்ளங்களில் என்பதாக பெருமக்கள் சொல்லுவார்கள். இந்த வெயிலே நம்மளால தாங்க முடியலையே, நாளைக்கு வரக்கூடிய கியாமத்தின் வெயிலை நம்ம எப்படி தாங்க போறோம் என்று நினைத்து பாவங்கள் செய்வதில் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸினுடைய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஹதீஸ்கள்ல இந்த வெயில் சம்பந்தமான தகவல்ல சொல்லும் பொழுது, வெயில் காலங்களில் லுஹர் தொழுகிறது, அசல் தொழுகிறது ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த நேரங்களில் தொழுது வர்றதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்துதான் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க தூரங்கள்ல இருந்து நடந்து வர்றவங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இரட்டிப்பல்ல 4 மடங்கு நன்மைகள் அதிகமாகும். நம்மளுக்கு பொதுவாகவே தொழுகைக்காக வேண்டி வீட்டுல உள்ள சென்றுட்டு ஒரு 8 நடந்து வரப்படும் போது ஒரு 8க்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு, ஒரு தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. அதே சமயத்துல இந்த வெயில் காலமாக இருந்தால் அது 4 மடங்கு அதிகமாகும் என்பதாக நமக்கு பெருமக்கள் சொல்வார். இன்னும் சொல்லுவார்கள், நீங்கள் வெயில் காலங்களில் நோன்பு வைப்பது என்பது இருக்கின்றதே, அது கியாமத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி குளிர்காலங்களில் குளிரை பொருட்படுத்தாமல் இரவு நேரங்களில் நாம் ஒளி செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்டி தொழுகும் பொழுது அதனுடைய நன்மை நாளை உங்களுக்கு கியாமத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தவிர்க்கும் என்பதாக சொல்வார்கள். மக்களே, இன்னொன்று, தபூக் யுத்தம் நடக்கிறது ரொம்ப கடுமையான வெயில். ரொம்ப கடுமையான வெயில்னா நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம நாட்டிலேயே இந்த வெயில் தாங்க முடியல, எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிரமப்படுறோம். அரபு நாடுகளில், அதுவும் குறிப்பாக மக்கா மதினா சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட அல்லாஹ்தான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறவங்களுடைய அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கணும். ரொம்ப கடுமையான வெயில் உள்ள நேரத்துலதான் செய்யறாங்க. ஹஜ்ஜினுடைய இந்த நேரம் வந்திருக்கு. எவ்வளவு கடுமையான வெயில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அன்பிற்குரியவர்களே, கைகால்லாம் கொப்பளம் அந்த அளவுக்கு கடுமையா. அந்த கடுமையான வெயில் நேரத்துல எங்க தபூக் யுத்தம் நடக்க போது முனாஃபிக்கள் சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த தபூக் யுத்தம் போகணுமா, இந்த போரை தவிர்க்கலாமே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், ஒரு நாரும் நிச்சயமாக நரகம் இருக்குகின்றதே, அது நிச்சயமாக மிகப்பெரிய உஷ்ணமாக இருக்குகின்றது, இந்த வெயிலை காட்டிலும் பல மடங்கான உஷ்ணம் உள்ளதாக இருக்குகின்றது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடிய தொழுகை, நோக்கக்கூடிய நோன்பு, போர் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பன்மடங்காக நன்மையை தருவதோடு இன்னும் சில நன்மையான காரியங்களையும் பெருமக்கள் நமக்கு இந்த வெயிலுடைய காலங்கள்ல நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. அதாவது முஹத்திஸ் ஒருவருக்கு முகம் உள்ள கடுமையான கட்டி,
முகத்தை பார்க்கறதுக்கே விகாரமா மாறிடுச்சு. அந்த மாதிரி சில பேர் நீங்க பார்த்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அவர் பல இடங்கள்ல இந்த வியாதிக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது மருந்து கேட்டு பல வைத்தியர்ல போய் பார்த்துட்டாங்க. எந்த வைத்தியருடைய மருந்தும் அவருக்கு என்ன செய்யவில்லை, கை கொடுக்கல. அவர் முகத்துல அப்படி கட்டியாத்தான் இருக்குது, முகமே விசாரமா மாறிடுச்சு. அப்ப ஒரு இறைவசத்தை போய் என்ன செய்யறாங்க, இது சம்பந்தமா கேட்கிறாங்க. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் தண்ணீர் என்ன செய்யுங்க, தானமாக ஏற்படுத்துங்கள். எந்த இடத்துல தண்ணீர் கஷ்டம் இருக்குகின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் அவர்களுக்கு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். தண்ணீரை தானமாக தர்மமாக கொடுங்கள். அல்லாஹால அவங்களுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவான் என்று சொல்லுகின்றார்கள். அவர் அதே மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல தண்ணீருக்கு என்ன செய்யறாரு, ஏற்பாடு செய்யறாரு. உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள்ல, அதுவும் குறிப்பா அந்த காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் தண்ணிக்கு. இன்னைக்கு கடல் நீரை தண்ணி நல்ல தண்ணியா மாற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அன்றைய காலம் அப்படி இல்லை. தண்ணீர் என்பதே மிகவும் கஷ்டமான ஒரு காலம். அந்த மாதிரி கஷ்டமான ஒரு இடத்துல தண்ணீர் தேவையை அவர் ஏற்படுத்துகின்றார். அல்லாஹு தஆலா ஓரிரு நாட்களில் அவருடைய முகத்தை மாற்றியதாக நாம கிதாபுகள்ல செய்தி தகவல்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில நாம தண்ணீரை அதிகம் பருகுவது என்பது ஒரு பக்கம் இருக்க, தண்ணீர் தேவை உடையவர்களுக்கு தேடி சென்று தண்ணீரை கொடுப்போமையானால் இந்த வெயிலினுடைய வெப்பத்தை விட பல 100 மடங்கு அதிகமான வெப்பமான நாளை கியாமத்துல நாம அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்கள்லையும் காக்கா குருவிலிருந்து கால்நடை மிருகங்கள்ல இருந்து ஆடு மாடு எல்லாம் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறது சூழ்நிலையை பார்க்கணும். நம்ம எப்பவுமே இந்த வெயில் காலங்கள்ல இந்த தகவலை சொல்வதுண்டு. ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில், அதுவும் வீட்டினுடைய மேல் பகுதிகளில் இணலாக இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்ணியை வைங்க, குளிர்ந்த தண்ணியை வைங்க. அதே மாதிரி வீட்டு வாசல் ஒரு நேரம் இருந்துச்சுங்க, அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா திண்ணை இருக்கும், திண்ணை பக்கத்துல ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த தொட்டியில தண்ணி நிரப்பி இருப்பாங்க. அந்த தண்ணி குளுமையாகவே இருக்கும். போற வர ஆடு மாடு நாய் முதல் கொண்டு குடிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இப்ப இந்த நேரத்துல நம்ம வெளியில போயிட்டு வர்றோம்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்ப தண்ணீர் தேவைப்படும் போது ஏதாவது ஜூஸை குடிப்போமா, இளநீரை குடிப்போமா, சர்பத்தை குடிப்போமான்னு தேடி தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கால்நடைகள் என்ன செய்யும் யோசிச்சு பாருங்க. அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் என்பதாக பெருமக்கள் சொல்வார்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு பிரபலமான சம்பவம் நான் சொல்றேன். ஒரு விபச்சாரி, காலம் முழுவதும் விபச்சாரம் மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒரு விபச்சார பெண், அவங்க என்ன செய்யறாங்க, போற வழியில தண்ணி தாகம் ஏற்படுது. ஒரு கிணறு, அந்த கிணறில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை இல்லை. அந்த கிணற்றுக்குள் இறங்கி போய் தான் தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த பெண் இறங்கி போய் தண்ணீரை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்து பார்த்தா ஒரு நாய், அந்த நாய் தண்ணீருக்கு தண்ணீர் தேவை காரணத்தினால பூமிய நக்கி கொண்டு கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த நாய்க்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து தண்ணி கொடுக்கறதுக்கு கொட்டிட்டு வர்றதுக்கு எதுவும் இல்லையே. எதை யோசிச்சு பார்க்கலாங்க, காலில் மோசா அணிந்திருக்கின்றார்கள். அந்த காலத்துல இப்ப நம்ம ஷூன்னு சொல்றோம்ல, அந்த காலத்துல மோசா என்பதாக லெதர்ல வச்சிருப்பாங்க. அந்த மோசாவை எடுத்து கொண்டுட்டு போய் கீழே இறங்கி தண்ணீரை இழுத்து வந்து அந்த நாய்க்கு கொடுத்து அந்த ஒரு செயல் அல்லாஹுக்கு பிடித்து போய் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எவ்வளவு கடுமையான பாவம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து விபச்சாரத்தையே தன்னுடைய தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றார் என்று சொன்னால், நம்ம வைக்கக்கூடிய அந்த தண்ணீரை ஒரு காக்கா குருவி, ஒரு ஆடு மாடு நாய் இவைகள் எல்லாம் வந்து தண்ணீரை குடிக்கும் பொழுது நமக்கும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பான் இல்லையா? அப்ப அந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும், தவறாம செய்யணும். அதுக்காக வேண்டி தண்ணியை கொண்டு போய் வெயில்ல வச்சிடக்கூடாது. கடுமையான வெயில் காலம் சூடாயிருச்சுன்னு சொன்னா எந்த உயிரினமும் குடிக்க முடியாத சூழ்நிலை. அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த வெயிலினுடைய காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில்
நமக்கு செய்யக்கூடிய இந்த மாதிரியான தண்ணீர் தர்மம் என்ன செய்யும்? கியாமத் நாளையில நமக்கு உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்னும் சொல்வார்கள், தர்மம் இருக்குது இல்லையா, நம்ம பாக்கெட்ல இருந்து 5-10 எடுத்து தர்மம் செய்வது, இந்த தர்மமும் நாளை கியாமத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வெயிலின் உஷ்ணத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதாக பெருமக்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரியவர்கள், அதற்கடுத்து இன்னும் சொல்றாங்க, இந்த கியாமத்தினுடைய உஷ்ணத்தை தணிப்பதற்குண்டான ஒரு காரியங்களில் விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்ல மிகப்பெரிய ஒரு அற்புதமான நன்மை இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய பரக்கத்தை தர்றதோட நாளை கியாமத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தையும் விருந்தோம்பல் தணிக்குமா. அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்னு பெருமானார் சொன்னாங்க. ஒரு விருந்தோம்பல், வீட்டுல ஒரு விருந்து வைக்கிறீங்கன்னு சொன்னா, சாப்பிடவே வழி இல்லாம இருக்கிறவங்களை தான் செய்யணுமா, கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணுமா. ஆனா நம்ம என்ன செய்வோம், நல்லா 3 வேளையும் சாப்பிட முடியாம இருக்கிறாங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரியான விருந்தோம்பல் கொடுப்போம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால நம்ம பேஸ்புக்ல ஒருவர் தன்னுடைய உரையில ஒரு நிகழ்வை ஒன்று சொல்லுகின்றார். சொல்லக்கூடியவர் இந்து தான். அவர் சொல்லக்கூடிய செய்தியும் இந்துக்களுடைய சமாச்சாரத்தில் உள்ள செய்தி தான். அதாவது ஒரு மிகப்பெரிய வக்கீல், எந்த அளவுக்கு பெரிய வக்கீல் சொன்னா, அந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜு கூட அந்த வக்கீலுக்கு எழுந்து நின்று சொல்லிட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு பிரபலியமான வக்கீல். அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு கல்யாணம், அவருடைய மகனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்திற்காக வேண்டி மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் அழைச்சிருக்காங்க. மிகப்பெரிய அரசியல்வாதிகள், போலீஸ் துறையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள், அதே மாதிரி தன்னுடன் வேலை பார்க்கக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய ஜட்ஜுகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். கல்வியாளர்களிலிருந்து, மருத்துவ துறையிலிருந்து, வக்கீல் துறையிலிருந்து எல்லா மக்களையும் பெரிய பெரிய பணக்காரன அழைச்சிருக்கிறார். அப்படி அழைச்சு விருந்து சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்க போகும்போது பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் அறகுறையோட ஆடையோட, கந்தல் ஆடையோட அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அந்த காட்சியை பார்த்தோம்னா அவருக்கு கடுமையான கோபம் வந்துருக்கு. நம்மளை பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆட்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை அவர் பெரிய மரியாதையாக நினைக்கின்றார். தன்னுடைய பணியை வீரவை கூப்பிட்டு முதல்ல அவனை கூச்சி வெளியே தள்ளுப்பார் அப்படின்னு. இவன் போய் அங்க என்ன செய்யறான், அந்த சாப்பிடக்கூடியவனை போய் பார்க்கிறான். நல்ல கடுமையான பசியில சோத்தை பிழைஞ்சு வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த ஆளுக்கு மனசு வரல, பசியோட சாப்பிட்டவனை எப்படி வெளியே அனுப்புறது என்று அவர் என்ன செய்யறாரு, வருத்தப்பட்டு முதலடி சொல்றாரு. அவர் பாவமா இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி வெளியே அனுப்புறதுன்னு கேட்கறாரு. நீ வெளியே அனுப்புறியா இல்ல நான் போய் அனுப்புவான்னு சொல்லிட்டு போய் செய்யாரு. கையில கழுத்துல சட்டையை பிடிச்சு பரன் எடுத்துட்டு வந்து வெளியில் விட்டுறாரு. ஏண்டா எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நீ வந்து சாப்பிடுறியா என்று அவரை ஒரு அகட்டும் பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், இன்னும் 1 மாசத்துல நீ என்னைய கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்ப. சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான், சாதாரணமா சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல மணமகனாக இருந்தவனுக்கு ஏதோ ஒரு விஷப்பூச்சியோ விஷஜந்தோ கடித்து இறந்து விட்டதாக அந்த தகவல் அவர் சொல்றாரு. இப்ப 30ஆம் நாள் காரியம் வைப்பாங்க இல்லையா, அந்த காரியம் செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் அந்த ஏழைகள், அண்ணன், அதாவது சாப்பிட வழி இல்லாதவங்க, ஆண்டிகள், பண்டாரங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள கூட கூட்டிட்டு வந்து உணவு கொடுக்கணும். அது அப்படி ஒரு சாங்கி. இப்ப அந்த மாதிரியான ஆட்கள் அப்புறம் தேடி கொண்டு வந்து உணவு கொடுக்குறாரு. அப்ப இந்த பிச்சைக்காரன் யதார்த்தமா வரணும், இங்க நடந்த நிகழ்வுலாம் அவனுக்கு தெரியல. அப்ப யதார்த்தமா வரப்போகும்போது அவனை பாவி எங்கடா போன, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், வாடா உள்ள, ஏன்யா என்னையா ஆச்சு அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது அவன் நடந்த நிகழ்ச்சி சொல்றான், ஐயா உண்மையில நான் மனசாரெல்லாம் சொல்லல ஐயா, நீ செஞ்ச அந்த காரியத்துக்கு கோபத்துல சொல்லிட்டு போனேன். இல்லடா பரவாயில்ல, நீ சொன்னதுக்காக வேண்டியது ஆகல, என் மகன் இறந்து போயிட்டான், நீ வந்து வயிறார சாப்பிடுறா அப்படின்னு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாரு என்பதாக அவர் தன்னுடைய உரையில சொல்றாரு. நான் ஏன் சொல்றேன்னா, உணவு கொடுக்கக்கூடிய அந்த உணவு உபச்சாரம், நம்ம வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, ஒரு கல்யாண மண்டபத்துல நம்ம விருந்து வச்சிருக்கிறோம். அப்ப கல்யாண மண்டபம் சொன்னா
4 மிஸ்கின்கள் 4 பிச்சைக்காரர்கள் வந்து சாப்பிட செய்வாங்க. அவங்கள நம்ம அழைச்சிருக்கவே மாட்டோம். அவங்கள சாப்பிடுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும், விரட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி வர்றவங்களுக்கு என்று தனி ஒரு இடத்தை ஒதுக்கியாவது நீங்க விருந்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய விருந்து நாளை கடுமையான உஷ்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வெயிலில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வேதனை இல்லாமல் ஆக்குவான் என்பதாக சொல்லப்படுகின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, நாளை கியாமத் நாளையில மஹ்ஷர் மைதானம் சொல்றோன்ற அந்த மஹ்ஷர் மைதானத்துல எங்கேயுமே இணல் இருக்காது, எங்கேயுமே இணல் இருக்காது. ஒரே ஒரு இணலை தருது. அந்த இணல் எங்க இருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலுக்கு கீழ் அல்லாஹ் தஆலா 7 வகையான கூட்டங்களை நிப்பாட்டுவான். 7 வகையான கூட்டங்களை நிற்பார். அந்த முதல்ல இமாமுல் ஆதில், நீதி தவறாத அரசன், தலைவர். தன்னுடைய பொறுப்புக்கு கீழே எந்த பிரச்சனை வந்தாலும் நீதி தவறாம என்ன செய்யணும், தீர்ப்பளிக்கணும். என்ன, வசதியானவங்களுக்கு ஒரு மாதிரி, தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி, சொந்தக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பளிக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலுக்கு கீழ் இடமில்லை. எல்லாத்தையும் ஒரே கண்ணத்தோட பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த தலைவருக்கு அல்லாஹ் தஆலா அரிஷின் நிழலில் இடம் கொடுப்பான். அதே சமயத்துல இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபத்தில் வணக்க வழிபாட்டில் மட்டுமே கழிக்கின்றான். அல்லாஹ்வை வணங்குறதுல எந்த குறையும் வைக்கிறது. 5 நேர தொழுகைய கரெக்டா தொழுகிறான், நோன்பை கரெக்டா பிடிக்கிறான், ஹராம் ஹலால கரெக்டா பேணுகின்றான். எந்த வக்து தொழுகையும் அவன் தவற விடுறதே இல்லை, எந்த வக்து தொழுகையும் அவன் கலா செய்யறது இல்லை, சாஹிபு தர்த்தீபாக இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அரிஷின் நிழலுக்கு கீழ் தருவான். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாலிபர்களுக்கு அனைவருக்கும் அரிஷின் நிழலுக்கு தருவானாக. அதற்கு அடுத்ததாக இன்னொன்னு சொல்றாங்க, ஒருவர் ஒரு அழகான பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கின்றார். அவளுடன் விபச்சாரம் செய்வதற்குண்டான சூழ்நிலையில அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யார்கிட்டையும் மாட்ட போறது இல்லை, யாரும் அவனை வந்து தண்டிக்க போறது இல்லை, ஒரு கடுமையான சூழ்நிலை கூட அவனுக்கு இல்லை. நல்ல ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. இவ்வளவு உயர் ஜாதி உள்ள அழகான ஒரு பெண் தன்னை விபச்சாரத்துக்கு அழைக்கும் பொழுது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அரிஷின் நிழலுக்கு கீழ் இடம் தருவான் என்பதாக பெருமக்கள் சொல்லுவார்கள். அடுத்து 2 நண்பர்கள் அல்லாஹுக்காகவே தங்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்வதும் பிரிவதும் அல்லாஹுக்காகத்தான். அவங்க காலையில் என்ன செய்வாங்க, அவங்க நண்பர்கள் சந்திக்க போவாங்க. அந்த சந்திப்பின் மூலமாக அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். பிரிவதும் அல்லாஹுக்காக, இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துல மஹ்ஷர் மைதானத்துல அவனுடைய அரிஷின் நிழலுக்கு கீழ் இடம் தருவான் என்பதாக பெருமக்கள் சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஒருவர் மறைமுகமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், தான் செய்யக்கூடிய தர்மம் அடுத்தவங்களுக்கு தெரியாத ஒரு மனிதர், தான் செய்த தர்மத்தை சொல்லி காட்டாத ஒரு மனிதர், அவருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மஹ்ஷர் மைதானத்தில் அரிஷின் நிழலை தருவான். அடுத்ததாக கடைசியாக சொன்னார்கள், ஒரு மனிதர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து, தான் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹுவை பயந்து கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி போது தரக்கூடியவர். அந்த கண்ணீர் ஒரு ஈயினுடைய தலையளவுக்கு சிறிதாக இருந்தாலும் அந்த கண்ணில இருந்து தண்ணி வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவரை மிகவும் நேசிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்தில் இருந்து மஹ்ஷர்ல அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலுக்கு கீழே இடம் தருவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அரிஷின் நிழலுக்கு கீழ் இடம் தந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்தும் இதனுடைய பாதிப்பில் இருந்தும் பாதுகாப்பானாக.